ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் சூப்பரான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சரிசி ரவை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு மெயினாக தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ரவை. இந்த பச்சரிசி ரவை கடையிலையும் கிடைக்கிது. வீட்டிலையே பண்ணணுன்னா பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிக்சியில் பொடியாக ரவையாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஊற வச்ச அந்த உளுத்தம்பருப்பு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு சின்ன பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா இது கொழுக்கட்டை சாப்பிடையில் வாயில் தென்பட்டுச்சுன்னா துப்பிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போடணும். அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் போட்டுட்டு 1 டம்ளர் பச்சரிசி ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே மிக்சியில் அரைச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். அது நல்லா கொதி வந்தோடனே வச்சிருக்கிற பச்சரிசி ரவாவை போட்டு கை விடாமல் கட்டி விழாமல் நல்லா கிண்டணும். அது கொதித்து மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ட்ரை ஆனோன்னே அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு லைட்டாக ஆற வச்சிடணும். ரொம்ப ஆற வைக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு ஆறினோன்னே ஒரு இட்லி தட்டை எடுத்து எண்ணெய் தடவி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சு இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோன்னே இந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. நம்மளோட அரிசி ரவை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட வச்சு அது கூட வெங்காய சட்னி வச்சுட்டு மத்தியானம் அரைச்ச பரங்கிக்காய் புளிக்குழம்பு இருந்தது, அதையும் சேர்த்து தொட்டு சாப்பிடையில சும்மா சூப்பராக அமிர்தமாக இருந்துச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.